ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் அன்று மக்தலா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குட் ஈவினிங். இன்னைக்கு நாம் புனித அருளப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். நற்செய்தி நாம் பேசலை, ஆனால் நற்செய்தி விளக்குகின்ற அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளை உங்களிலே பகிர்ந்து கொள்கிறேன். யார் இந்த யோவான்? ஆண்டவருக்கு சொந்தக்காரர், அது நமக்கு தெரியும். எங்கே பிறந்தாரு? கலிலேயா பகுதியில் பிறந்தார். கலிலேயா பகுதியில் பிறந்து மீன் பிடித்து கொண்டிருந்தார். அவர் தொழிலே அதுதான். அப்பாவோட தொழில், அவருடைய தொழில் மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கும் பொழுது தான் ஆண்டவர் அவரை பார்த்து அழைக்கிறார். என் பின்னே வாண்டவன்ட்டு போயிட்டார். ரெண்டு காரணம், ஆண்டவர் கூப்பிட்டாரன்னு போனார், ரெண்டாவது ஆண்டவர் நம்ம சொந்தக்காரன்னு போனார். நீங்களும் நானா கூப்பிட்டுருந்தா வந்திருக்க மாட்டாரோ என்னவோ. மிகவும் அன்பானவர், ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரம் நிறைந்தவர். காரணம், அப்போஸ்தலர்களிலே மிக இளையவராக அவர் இருந்தார். ஆண்டவருக்கும் அவருக்கும் சுமார் 10 வயசு டிஃபரெண்ட், 10 வருஷம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இவருக்கு ஒரு அருமையான வரத்தை கொடுத்தார். என்ன அந்த வரம் அப்படின்னு சொன்னா, அவர் செல்லும் இடமெங்கும் அவரை அழைத்து சென்றார். புரிந்த அனைத்து வல்ல காரியங்களையும் அவருக்கு காண்பித்தார். தான் உருமாறியதை கூட யோவானுக்கு காண்பித்தார். நான் மரித்து உயிர்த்த பின் மகிமையோடு எப்படி இருப்பேன் என்கின்ற ஒரு விஷயத்தையும் அவருக்கு எடுத்து காட்டினார். ஆனால் பல நேரத்தில் யோவான் அதை சொன்னார் இதை சொன்னார் என்பதாக நற்செய்திகளிலே நாம் கேட்பது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதெல்லாம் விட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆண்டவர் உருமாறுகிற பொழுது ராயப்பர் சொல்றார், என்ன சொல்றார்? ஆண்டவரே, மிகவும் அழகாக இருக்கிறது, உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசேவுக்கொன்றும் கூடாரங்களை எழுப்புகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன செய்வீங்க? நான் அப்படியே படுத்துக்கிறோம், நல்லா இருக்குது. இப்போ யோவானை ஏதாவது சொல்லியிருப்பார் போல, ஆனால் அதில் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா,
இளையவர் அப்படின்னு விட்டிருக்கலாம். ஆனால் பாசம் நிறைந்தவராக இருந்தார். பாசம் நிறைந்தவராக புனித யோவான் இருந்தார். ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டவராக, அந்த அன்புக்கு ஏற்றவராக, அந்த அன்புக்கு அருகதை உள்ளவராக அவர் வாழ்ந்தார். இதைத்தான் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ராயப்பர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே உனக்காக என் உயிரை கூட கொடுப்போம் அப்படின்னாரு. அவர் தான் ஓடினாரு. ஆண்டவரே உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார், ராயப்பா உயிரையா கொடுப்ப நீ? அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது என்று 3 முறை நீர் மறுதலிப்பாய். 3 முறை மறுதலிப்பாய். கோழி கூவுவதற்கு முன்பாக ராயப்பருக்கு எப்ப ஞாபகம் வந்தது? கோழி கூப்பிட்ட பின்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ அவர் சொன்னதை நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு. ஆனால் எத்தகைய சூழ்நிலையிலேயும் ஆண்டவரை விட்டு விலகாது அவருடைய சிலுவை பயணத்திலும் பங்கு கொண்டு சிலுவையின் மரத்தடியில் நின்றிருந்தார். ஆகவே தான் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு அரும் பெரும் வரத்தை புனித யோவானுக்கு கொடுத்தார். என்ன அந்த வரம்? என்ன அந்த வரம்? 30-40 சைட் கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? சாவி கொடுத்தாரா? அப்ப ராயப்பருக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? சாவி தான் கொடுத்தாரா? சரி உடுப்பா, பைபிளை மாத்தி எழுதிக்குவோம். என்ன கொடுத்தாரு? இதோ உன் தாய். என்ன சொன்னாரு? இதோ உன் தாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிகவும் எளிதான வார்த்தைகள் அல்ல அவை. எளிதான வார்த்தைகள் அல்ல. அது ஆண்டவருக்கும் சரி, மரியாளுக்கும் சரி, அருளப்பருக்கும் சரி. ஒருவேளை உதாரணமா நீங்க ஒரு நல்ல வசந்த மாளிகையை கட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெங்களூர்ல நம்ம வீடு தான் வசந்த மாளிகை இல்லையா? அது கொஞ்சம் பெருசா அழகா ஒரு 4 கார் வச்சு ஒரு 3 கேட்டு வச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நைட்டு வரான் உன் பையன், இனிமேல் உனக்கு இந்த கூடு கிடையாது, அங்கே ஒரு குடிசை இருக்குது பாரு, ட்ரைனேஜ் மேலே கட்டியிருக்கிறாங்களா, அங்கே போய் இருப்பீங்களா? இருப்பீங்களா? சந்தோஷமா? ஆச்சரியமாவனே நீ சொல்லிட்ட, இன்னும் எனக்கு இந்த வீடு வேணாம், இந்த அரண்மனையும் வேணாம், காரம் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நான் அங்கேயே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவீங்களா? தலையாட்டுங்க. எப்படியா இப்படியா? போக மாட்டீங்கல்ல. நான் இப்படி வாழ்ந்து விட்டு அது மாதிரி இடத்துக்கு நாம் போகணுமா? சொல்றோமா? நான் எப்படி வாழ்ந்தேன், ஓஹோன்னு வாழ்ந்தேன், நான் போய் அங்க போவேனா? பல நேரத்தில் நமது வீடுகளில் நடக்கின்ற விசேஷங்களுக்கு எளியவர்களுக்கும் ஏழ்மையான நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் இப்படித்தான் நம்முடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இதோ உன் மகன், இதோ உன் மகன். நற்செய்தி தொடங்கும் போது என்ன சொன்னார் கபிரியேல் அதிதூதர்? யார் உன்னுடைய மகன்? யார் உன்னுடைய மகன்? விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உன் மகன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உன்னுடைய மகன். உலகத்தை மீட்பவர் உன்னுடைய மகன். பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்படுபவர் உன்னுடைய மகன். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ யோவானின் தாய். கஷ்டம் இல்லை? இட்ஸ் a martyrdom of Mother Mary. martyrdom of Mother Mary. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட பெரிய வரத்தை யோவானுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். என்னுடைய தாயை உன்னுடைய தாயாக கொடுக்கிறேன். இதை விட ஒரு பெரிய வரம் யாருக்கு தேவை?
இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுவிட மாட்டோமா என்று எத்தனை முறை இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், பேராலயத்திற்கு, இல்லையா? ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு தோன்றி, மகளே மகனே வந்திருக்கிற, என்னுடைய தாய் உன்னுடைய தாய், அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். விடுவோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆமா. அந்த பெரும் வரத்தை யோவானுக்கு கொடுத்தார் கடவுள். யோவானுக்கு கொடுத்தார் கடவுள். யோவான் என்ன செய்தார்? யோவான் என்ன செய்தார்? அந்த தாயை தன்னோடு இருத்திக் கொண்டார். எங்க அழைச்சின்னு போனார் அப்படின்னு சொன்னா, எபேசுஸ் என்கின்ற ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றார். இன்னைக்கு கூட ஹவுஸ் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது எபேசுஸ்ல. இந்த மலையில புனித யோவானின் பசிலிக்கா இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் உடைச்சிட்டாங்க. டர்க்கியில் இருக்காது, டர்க்கியில் இருக்கிறதுனால எல்லாம் உடச்சாங்க, யாரும் போகிறதில்ல. அதுக்கு அடுத்த மலையில் வந்து பெரிய மாதா சுருவம் இருக்குது. அந்த மாதா சுருவத்தை தாண்டி போனால் ஹவுஸ் ஆஃப் மேரின்னு இருக்கும். எப்பவுமே கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல ஜபம் எழுதி வைப்பார்கள், பேப்பர். நாம் போய் ஒரு பிரேயர் எழுதும்போது அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு ஜபங்கள். ஆனால் யோவான் அந்த தாயை தன் இல்லத்திலே அவரை இருத்திக் கொண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவருக்கு வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தை அவர் இறுக பற்றி கொண்டார். எதுவரைக்கும்? அன்னை மரியாள் விண்ணுலகிற்கு எடுத்து செல்லப்படுகின்ற வரைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். எந்த அளவுக்கு ஆண்டவர் புனித அருளப்பரை அன்பு செய்தாரோ அதே அன்பை கொண்டு தான் இன்று உங்களையும் அன்பு செய்கிறார். அருளப்பருக்கு சொன்னார், என்னுடைய தாயை உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு சொல்லுகிறார், என்னையே உனக்கு கொடுக்கிறேன், என்னையே உனக்கு கொடுக்கிறேன். இந்த சிலுவை மரம் என்பது, சிலுவை மரத்தின் தியாகம் என்பது அவருக்காக கிடையாது, அவர் செய்த குற்றத்திற்காக கிடையாது, இல்லை அவர் பெற்று வந்த ஒரு விஷயம் கிடையாது. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இந்த சிலுவையை சுமந்து தன் உயிரை தியாகம் செய்கிறார். அந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கிறார். யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? கடவுள் மனிதனை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார். தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார். அதுதான் கடவுளின் அன்பு. இன்னைக்கு நம்ம வீட்டில் யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா என்ன கூப்பிடுவான்? வரவேற்கும் போது என்ன சொல்லுவான்? வாங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்போமா? எப்போ வந்தீங்க, எப்போ வந்தீங்க, வாங்கோ, உக்காருங்கோ, எப்போ போறீங்கோ, அப்படி இல்லையா? அப்படியெல்லாம் கேட்க முடியாதா? அதுதான் உண்மை. வந்தவன் வந்து 10 நாள் உக்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது? ஒரு மாதம் ரேஷன் 10 நாளைக்கே காலியாச்சே. கம்பெனியில் வந்து ஒரே மாதத்தில் 2 சம்பளம் கொடுத்தா பரவாயில்லை, இல்லையா? கொடுக்கறது இல்லையே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறு சிறு விஷயங்களிலே கணக்கு பார்க்கின்ற நாம், சிறு சிறு விஷயங்களில் கணக்கு பார்க்கின்ற நாம் பெரிய விஷயங்கள் எப்படியோ, பெரிய விஷயங்கள் எப்படியோ. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். கடவுள் எந்த அளவுக்கு மனிதனை அன்பு செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கிறார். தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கிறார். அந்த ஒரே மகன் நம் பாவிகள் என்று தெரிந்திருந்தோம், மீண்டும் மீண்டும் பாவம் செய்வோம் என்பதை உணர்ந்திருந்தோம், நமக்காக உயிர் தியாகம் செய்கிறார். ஒரு தாயை போல, இல்லையா? இல்லையா? எத்தனை தான் தவறுகள் செய்தாலும் அந்த மனிதனை தவறாமல் அன்பு செய்கின்ற ஒரு ஜீவன் எது? 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 மாதாவா? ஏசப்பாவா? நீங்கள் உங்கள் அன்பு சேர்த்துல உங்கள் பிள்ளைங்கள அதை தான் கேட்குறேன். இப்போ நான் வந்து நிறைய முறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஸ்கூல்லெல்லாம் நடத்துகிறாங்க.
ஒரு நாள் கூப்பிட்டாங்க உங்களை, ஏம்மா வாங்க, உங்கள் பையன் வந்து கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், வெறும் கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், அவனுங்க எங்கள் ஸ்கூலில் இடம் இல்லை, நீங்கள் கூட்டின்னு போ அப்படின்னா, ஆச்சிங்க சிஸ்டர் என் பையனை மாத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சீட்டு கிடையாதே. ஆமாம் சொல்லுவோம். வெளியே வந்து என்ன சொல்லுவோம்? உலகத்தில் எவனும் பேசுறது இல்லை, கெட்ட வார்த்தை ஆம் பையன் தான் மட்டும் தான் பேசினானா? அங்கே வந்து என்னுடைய பிள்ளை செய்த தவறு வருவதில்லை, யாம் பிள்ளை இந்த தவறு செய்து விட்டானா என்கின்ற ஏக்கம் தான் வருகிறது. ஆக இந்த தாயின் மனம் எவ்வாறு என்று சொன்னால், தாயின் மனம் எவ்வாறு என்று சொன்னால், என் குழந்தை எப்படி இருந்தாலும் அவன் எனக்கு மகன் தானே, அவனை என்னை விட்டால் வேறு யார் அன்பு செய்வார்? ஆகவே தான் இறைவன் எசாயா இறைவாக்கினர் மூலமாக பேசுகிறார். ஒரு தாய் தன் குழந்தையை மறப்பாளோ, ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். என்ன சொல்ல வரார் ஆண்டவர்? உனக்கு நான் தாயாக இருப்பேன், உனக்கு நான் தாயாக இருப்பேன். ஒரு மனித வாழ்க்கையிலே அந்த மனிதன் பெறுகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தன்னுடைய தாய். நாளைக்கு சொல்லுவேன், திருக்குடும்பம் பிரசங்கத்தில் சொல்றேன். மிகப்பெரிய ஆசீர்வாதம் தாய். அந்த தாயாக நான் இருப்பேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அன்பே உருவானவர் குடும்பத்தில் தாய். அந்த தாய்க்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல நம்முடைய பிள்ளைகள். பல நேரத்தில் இல்லை நீங்க செய்யறது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். உன் தாய் தந்தையின் அன்புக்கு விரோதமாக நீ செல்கிற பொழுது நீ இறைவனுக்கே துரோகம் செய்தவனாகிறாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காரணம் என்னவென்று சொன்னால், இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய அன்பை உன் தாயின் அன்பிலே பார், நான் அவள் மூலமாக உன்னை அன்பு செய்வேன். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை அருளப்பர் அருமையாக புரிந்து கொண்டார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசுவின் தாயை தன்னுடைய வீட்டில் இருத்தி கொண்டார் சாகின்ற வரைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அத்துணை அன்பு நிறைந்த தேவன் இன்று நமக்கு கூறுகிறார், மக்களே உங்களை அன்பு செய்ய என்னுடைய தாயை உன் வீட்டுக்கு அழைத்து செல். எத்தனை பேர் கூட்டின்னு போறதுக்கு ரெடி ஆகுறீங்க? 1 கை தான், 2 கை, 3, 4, 5, 6, 7, 8. மற்றவங்கெல்லாம் ஐயோ சாமி இருக்கிறதே பத்தலையா? எதுக்கு வராங்க மாதா? எதுக்கு வராங்க உங்க வீட்டுக்கு? ஆசீர்வதிக்கிறக்கா? சாப்பிட இல்லை சாப்பிட்றதா இருந்தால் யாரும் கூட்டு போக மாட்டீங்க. அந்த தாய் நமக்காக ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? இதை புரிஞ்சுக்கணும். எதற்காக ஜெபிக்கிறார்? நம் அனைவருக்கும் தெரியும், இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், நமக்காக உயிர் தியாகம் செய்தார், நமக்காக தன் தாயை கொடுத்தார். இன்று அவர் நம்மிடம் கேட்பதெல்லாம், நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? முதல் வாசகத்திலே மிகவும் அருமையாக சொன்னார். வார்த்தை மனு உருவானார், அவரை தொட்டு பார்க்கின்ற வரத்தை நான் பெற்றேன் என்பதாக. இன்று அவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற வரத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் பொழுது இறைவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெறுகிறோம் இல்லையா? அதைவிட மிக சிறந்த அன்பு என்ன இருக்க முடியும்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் சொல்வதெல்லாம் இதுதான், என் மகன் உன்னோடு இருக்க வருகிறார், என் மகன் உன்னோடு இருக்க வருகிறார், அவரோடு இருக்க நீ முயற்சி செய்வாயா? அவரோடு இருக்க நீ முயற்சி செய்வாய். இதுதான் அன்னை மரியாளின் ஜெபம், இதுதான் அன்னை மரியாளின் ஜெபம். எதற்காக அன்னை மரியாவை திருச்சபையின் தாய் என்று சொல்கிறோம்? ஏனென்றால் திருச்சபை ஒருங்கிணைப்பவராகவும் அந்த திருச்சபை பரிசுத்தமாக காப்பதற்காக ஜெபிக்கின்றவராகவும் அவர் இருக்கிறார். அது திருச்சபையின் மொத்தமானாலும் சரி, இல்லை உன் குடும்பம் என்கின்ற கோயிலானாலும் சரி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பமும், கிறிஸ்துவ குடும்பமும் அடிப்படை திருச்சபையாக இருக்கிறது. அதிலே ஆண்டவர் இயேசுவும் இருக்கிறார், அன்னை மரியாளும் இருக்கிறார்கள். எப்பொழுது நமக்கு உணர்வு வரும், அதை நாம் தெளிவாக புரிந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுக்கும் பொழுது அவரை நாம் காண முடியும். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நம்முடைய சீடர்களை பார்த்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். யாருக்கும் ஒன்றும் ஆகல. அவர்கள் மீது உசிரூதி சொன்னார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கும் போல, அப்படியே தான் இருந்தாங்க.
ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்த பின்பு அவர் மேல் உசிருவதை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ராயப்பர் என்ன சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன்பா அப்படின்னாரு. நீ மீன் பிடிக்கிறதுக்காக வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அவர்களுக்கு பெந்தெகோஸ்தே என்கின்ற ஒரு நாள் தேவைப்பட்டது. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எரிகின்ற நாக்கு வடிவமாக வரவேண்டி இருந்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் பரிசுத்த ஆவி என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்தார்கள். ஒருவேளை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியாளின் ஆதரவை தேடி ஓடி வந்திருக்கின்ற நாம், நமக்கும் அந்த பெந்தெகோஸ்தே ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது. மாதா என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறார், அவருக்கு நான் ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்து அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் செயல்பாடும் சிந்தனையும் ஜெபமும் உங்களிலே வருகிற பொழுது அந்த அன்னை மரியாள் உங்கள் கண்களுக்கு தென்படுவார். அவர் ஜெபிப்பதை நீங்கள் அறிவீர்கள், அவர் உங்களை அன்பு செய்வதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழு நம்முடைய புனித அருளப்பர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆண்டவர் கொடுத்த வரத்தை இறுக பற்றி கொண்டார். இன்று நாம் செய்ய வேண்டியது அதுதான். இறுக பற்றி கொள்ளுங்கள் அன்னை மரியாளின் கரத்தை, இறுக பற்றி கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திலே இருத்திக் கொள்ளுங்கள், உங்கள் இல்லத்திலே இருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குறைகளுக்காக அவர் ஜெபிப்பார், உங்களுடைய நிறைகளுக்காக அவர் ஜெபிப்பார், உங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர் ஜெபிப்பார், உங்களுடைய தோல்வியில் துவண்டு கிடக்கிற பொழுது உங்களுக்கு அவர் ஜெபிப்பார். ஆகவே ஜெபிக்கின்ற அந்த தாயை, அன்பு செய்கின்ற அந்த தாயை நம் இல்லத்திலே உள்ளத்திலே நிறைவாக இருத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை நிறைவாக கொடுத்து அவர் ஆசீர் பெற இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம்.